நாடாளுமன்ற மக்களவைக்குள்ள வந்து அத்துமீறி நுழைந்த இரு நபர்கள் மேல இருந்து பார்வையாளர்கள் இருக்கையில இருந்து மேல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. கையில வந்துட்டு இந்த ஹோலி பாம்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஃபுல்லா வந்து அந்த மெசேஜ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 4 பேர் இதுல இன்வால்வ், 2 பேர் வெளியில இருந்து. ஒரு லோக்சபாக்குள்ள எப்படி இவ்வளவு செக் பண்ணாம ஒரு கவனக்குறைவா இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது வந்து கவனக்குறைவுங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த ஹோலி எல்லோ பாம்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்குங்க. இது வந்து நம்ம ஒரு ஷூக்குள்ளார போட்டு அது மேல நடந்து இதெல்லாம் நடக்காது. ரொம்ப ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த 2 பேரை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. விசாரணையில ஏதாவது சொல்லியிருக்காங்க, ஏதாவது தகவல் வந்து? இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் இதுவே ஒரு தீவிரவாத திட்டமா இருந்திருந்தால் நம்ம சில எம்பிசி எழுந்திருக்கலாமே. கண்டிப்பா சார். அன்டவுட்லி பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி. வணக்கம் சார். நாடாளுமன்ற மக்களவைக்குள்ள வந்து அத்துமீறி நுழைந்த இரு நபர்கள் மேல இருந்து பார்வையாளர்கள் இருக்கையில இருந்து மேல இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. கையில வந்துட்டு இந்த ஹோலி பாம்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊடகங்கள் ஃபுல்லா வந்து அந்த மெசேஜ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணியில யாராவது இருப்பாங்களா? ஏதாவது அரசியலா இருக்குமா இதுல? ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா 4 பேர் இதுல இன்வால்வ், 2 பேர் வெளியில இருந்து. அமோல் ஷிண்டேங்கிற ஒரு மராட்டானும் நீலம்ங்கிற ஒரு ஹரியானா லேடியும் வெளியில இருந்து ஸ்லோகன்ஸ் கத்திருக்காங்க. உள்ள அத்துமீறல் செஞ்சது வந்து 2 பேர். இப்போ என்ன பியூட்டின்னா, ஒரு அம்மா வந்து வெளியில இருக்கவங்க ஹரியானா, ஆள் வந்து மகாராஷ்டிரா. உள்ள இருந்து வந்தவங்க 2 பேர், அதாவது மனோரஞ்சன் சர்மா அண்ட் சாகர் சர்மா. இந்த 2 பசங்களும் மைசூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ உள்ள இருந்து வந்து மைசூர், வெளியில ஹரியானா பிளஸ் மகாராஷ்டிரா. அது ஒன்று. ஸோ ஏதாவது ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாடி அது மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ நம்ம யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் என்னன்னா, எப்படி சார் இவங்களை செக் பண்ணாம உள்ள அனுப்புனாங்க? சுத்தி போலீஸ் இருந்திருக்கும். லோக்சபாக்குள்ள வந்துட்டு ஒருத்தவங்களை செக் பண்ணாம, இப்போ ஈவன் ஒரு மால்குள்ள நம்ம என்ட்ரி உள்ள போறதுனாவே ஐடி கார்டு காமிங்க, ஆதார் கார்டு காமிங்க சொல்லி நம்மள ஃபுல்லா லேடிஸா இருந்தாலும் கை வச்சு செக் பண்றாங்க. நம்மள செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு லோக்சபாக்குள்ள எப்படி இவ்வளவு செக் பண்ணாம ஒரு கவனக்குறைவா இருந்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது வந்து கவனக்குறைவுங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதாவது வந்து ஐ திங்க் இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க கனிமொழி கருணாநிதி, ஏன் இது மாதிரி பண்ணாங்கன்னு. ஐ அக்ரி வித் ஹர் ஆல்சோ. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு இவ்வளவு அத்துமீறல் எப்படி பெர்மிட் பண்ணியிருப்பாங்க, கவனக்குறைவு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஹோலி எல்லோ பாம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குங்க. இது வந்து நம்ம ஒரு ஷூக்குள்ளார போட்டு அது மேலே நடந்து இதெல்லாம் நடக்காது. ரொம்ப ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்படின்னா முக்காவாசி ஆல்ரெடி உள்ள வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்காங்க, செக் பண்ணல, அல்லது உள்ள இருக்கிற யாரோ. இதுதான் எனக்கு வரி. அந்த செக் பண்றது கொண்டு வச்சிருப்பாங்களே சார், அதுக்குள்ள நுழையும் போது ஒரு கடையில இருந்து ஏதாவது ஒரு பெண்ணோ பென்சிலோ திருடிட்டு போனாவே அது ஒரு சவுண்ட் கொடுத்துரும், பீப் பண்ணும். ஆமா, பீப் பண்ணிடும். இப்ப இவங்க இது உள்ள எத்தனை செக்அப்ஸ் இருக்கும்? ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அங்க இருக்கும் ஒரு லோக்சபான்னு சொல்லும் போது. அப்ப அதுக்குள்ள கொண்டு போகும்போது எந்த விதமான சவுண்டும் வரலையா? எந்த விதமான சவுண்டும் வரல. இவங்க எடுத்துட்டு போகல நான் நினைக்கிறேன். வேற யாரோ இன்சைட் ஜாப்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறவங்க அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் முடிச்சிட்டு அப்புறம் செக்யூரிட்டி இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கலாம். முன்னாடியே பிளானிங் சொல்றீங்களா? சம் பிளானிங் மேபி தேர். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் எப்படி எடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் கூட சமீபத்தில் பாராளுமன்றத்துக்கு போனேன். அப்போ வந்து லோக்சபா செஷன்ல இல்லையே. செஷன்னா ஆக்சுவலா ஆல் சிட்டிங் இப்போ பண்ண மாதிரி. அப்பவே எங்களுக்கு அவ்வளவு செக் பண்ணாங்க. அப்போ ஒரு செஷன்ல இருக்கும்போது நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கிற 517 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. என்ன பெரிய விஷயம். ஸோ டெஃபினட்டா ஹை லெவல் செக்யூரிட்டி இருக்கு, அதை பத்தி டவுட் இல்லை. பட் இப்படி நடந்தது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் மைசூர்ல இருக்கிற ஒரு பாஜக எம்பி சிம்ஹாங்கிறவர் தான் உள்ள வரத்துக்கு அனுமதி சீட்டு கொடுத்திருக்காரு. அது ஒரு பையன் அடிக்கடி அவரை போய் பார்த்து இது என்னுடைய நண்பன் மத்தவனை பரிச்சயம் பண்ணி அவர் வந்து அந்த அனுமதி சீட்டு கொடுத்து அவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இதுக்கு வேற இருக்கான்னு பார்க்கணும். ஆனா ஒன் நைஸ் திங் இஸ் லக்கிலி அவங்க ஆக்சுவலா ஒரு வெடிகுண்டு போடாம வெறும் ஒரு ஹோலி வெடிகுண்டு தான் போட்டாங்க. எதுக்கு சார் அவங்க ஹோலி வெடிகுண்டு கொண்டு வந்தாங்க? இது வந்து ஒரு ஓப்பன் ப்ரொடெஸ்ட். இது வந்து
நீங்க திருப்பி போகணும் வரலாறுல பார்த்தீங்கன்னா 1929 ஏப்ரல் 13, இது டிசம்பர் 13, அது ஏப்ரல் 13. பட்டுகேஸ்வர் டட், பகத்சிங் 2 பேரும் இதே போலதான் பழைய பாராளுமன்ற பில்டிங் இருக்குல்ல, நாங்க போய் பார்த்திருக்கேன். அந்த இடத்துல போய் எழுந்து நின்று யாருமே ஆட்களே இல்லாத ஒரு இடத்த பார்த்து அந்த தூணை பார்த்து பக்கா பாம்ஸை போட்டாங்க. அந்த பாம் தூண் எரிக்கப்பட்டிருக்கு, இன்னும் கூட அது கருப்பா இருக்கு. நான் போன வருஷம் போகும்போது அதை நான் பார்த்தேன், அந்த தூண்கள் கூட பகத்சிங் போட்ட தூண். எதுக்காக அவங்க போட்டாங்கன்னா, போட்டு உடனே ஐ திங்க் ஒரு வாட்டி மேலே ஃபயர் பண்ணிட்டு கன் எல்லாத்தையும் கீழே போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் கத்துனாங்க. அதாவது அட்டென்ஷன் சீக்கிங், எங்களை பாருங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் கத்துறோம்னா எங்கள் நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வேணும். இது இப்படி சொன்னாரு பகத்சிங். டு பி ரெகக்னைஸ்ட், எல்லாரும் அவங்கள பார்க்கணும், உலகம் வந்து அவங்க பக்கம் பார்க்கணும், அவங்க திசையில உலகத்துடைய தலையை திருப்புறதுக்காக ஒரு முனைந்தாங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நடந்தது அதுக்கும் பகத்சிங் பண்ணதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த 2 பேரை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. விசாரணையில ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது தகவல் வந்து? இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம், பகத்சிங் ஏப்ரல் 13 போட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னால இந்த பன்னும்ங்கிற குர்பப் தேவ் சிங் பன்னும்னு கனடா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது, அது வந்து ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி. இந்த தீவிரவாதி சொன்னா 13வது டிசம்பருக்குள்ளார நான் வந்து பார்லிமெண்ட்டை பாம் பண்றேன். அவன் எப்படி பண்ணான்னா, இது முதல்ல சொல்லியிருக்கான். பிளஸ் அடிக்கடி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அப்சல் குரு, எந்த அப்சல் குருவை வந்து தூக்கில இட்டோமோ 2001 இதே டிசம்பர் 13ஆம் தேதி பாராளுமன்றத்தை வந்து தாக்குன அப்சல் குருவை தூக்கிலிட்டோம் இல்லையா, அந்த அப்சல் குருவோட அவனோட போட்டோ பக்கத்துல இந்த பண்ணும்ங்கிற ஒரு குருதேவ் சிங் பண்ணும், குருபக்தேவ் சிங் பண்ணும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். 13வது டிசம்பருக்குள்ள நான் கட்டாயமா பார்லிமெண்ட் அட்டாக் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இன்னைக்கு 13வது டிசம்பர். இப்ப எல்லாம் சேர்ந்து வருது. ஒருவேளை அவனுடைய தாக்கம் இந்த மாணவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் போய் அதனால அவங்க பண்ணிருக்கலாம். வெளியில இருந்த இந்த நீலம்னு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அவர் அப்பாட்டகர் மாதிரி படிச்சிருக்கு. BA, B.Ed, MA, M.Ed, PhD, CTET, MPhil எல்லாம் படிச்சுட்டு போதிய அளவுக்கு வேலை கிடைக்கலன்னு ஒரு ஆதங்கத்துல சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. பல இடங்கள்ல பேசியிருக்கு, வலைதளங்கள்ல கூட ஊடகங்கள்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கு, வலைதளங்கள்ல எழுதியிருக்கு. ஒருவேளை அது வந்து நான் திருப்தியால பண்ணியிருக்கலாம். பட் இவங்க வந்து ஒரு ஹார்ட்கோர் எக்ஸ்ட்ரீம் தீவிரவாத திட்டம் போல எனக்கு தோணலை. பட் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இதுவே ஒரு தீவிரவாத திட்டமாக இருந்திருந்தால் நம்ம சில எம்பிசி எழுந்திருக்கலாமே. கண்டிப்பா சார். அன்டவுட்லி பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி, அன்டவுட்லி இது வந்து பாதுகாப்புடைய ஒரு கவனக்குறைவு நீங்க சொன்னா போல. அன்டவுட்லி இது வந்து ஒரு விபத்துக்கு, பெரிய விபத்துக்கு, பெரிய ஒரு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கலாங்கிறது அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, எம்பிக்கள் எல்லாம் வந்துட்டு மேல இருந்து குதிச்சிருக்கிறாங்க. அவங்க குதிக்கிற வரைக்கும் அங்க இருந்த போலீசர்ஸ்லாம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. எந்த விதமான ஒரு ஓடி போய் பிடிக்கிறதோ அந்த எதுவுமே பண்ணாம எல்லாம் பயந்து விலகி தான் போயிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதை முன்னாடியே கொண்டு போய் வச்சிருப்பாங்களோங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. இதுக்கு பின்னணியில யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒன் திங் இஸ், அவங்க குதிச்சது வந்து கேட் நம்பர் 4ல இருந்து குதிச்சிருக்காங்க. அதாவது வந்து அந்த பப்ளிக் வியூவிங் இருக்கிற இடம், அந்த கேலரில இருந்து குதிச்சு ஐ திங்க் யாரோ பேசிட்டு இருந்தாங்க, எல்லாரும் நேரா பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரோ கீழே விழுந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், அதனால விட்டுருக்கலாம். அந்த ஒரு 25-30 செகண்ட்ல குதிச்சு டப்பு ஒருத்தன் வந்து தொங்கிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. மற்றவன் டக்குன்னு இறங்கி டப்பு ஹேர்டில் மேல குதிக்கிற மாதிரி 2-3 டெஸ்க் குதிச்சு அங்க வந்துட்டான். ஏன்னா தெரியாம அங்க ஒரு கூட்ட நெரிசல் இருந்தோ, ஒரு தெரியாம கீழே விழுந்தா கூட இப்ப எல்லாம் விழுக மாட்டாங்க. இது வந்து பிளானிங் தாங்கிறது தெளிவா தெரியுது. 1 by 1 குதிச்சிருக்காங்க. அவ்வளவு என்ன அவங்களுக்கு ஆதங்கம், அவ்வளவு என்ன கோபம் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த இடத்துல காமிக்கணும்னு அவங்களுக்கு அவ்வளவு என்ன கோபம்? அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பங்க் பீப்புள்லாம் ப்ளூ கலர் ஹேர், பிங்க் கலர் ஹேர் வச்சிருப்பாங்க. என்ன பாரு உலகத்துக்கு சொல்றாங்க சார். சென்னையில அது வந்து புள்ளிங்கோன்னு சொல்லுவாங்க சார். அதேதான், இந்த புள்ளிங்கோ தான், சென்னை புள்ளிங்கோ மாதிரியே தான் இது வந்து என்னை பாரு சொல்ற ஒரு அந்த வயசுக்கு ஏத்தா போல ஒரு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு AR ரஹ்மானோ அல்லது ஒரு அனிருத் ரவிச்சந்திரோ
அல்லது ஒரு ஜிவி பிரகாஷ் அது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேம் இருக்கு ஒரு பிரக்யானந்தாக்கு. பட் அந்த அளவுக்கு ஃபேம் இல்லாதவங்களுக்கு என்ன பாருங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் இது கொள்கை சார் ஒரு திட்டம். எங்களுக்கு வந்து என்ன நினைச்சு பண்ணாங்களோ 13ஆம் தேதி பண்ணதான் எனக்கு ரொம்ப கோவம். ஏன்னா அப்பதான் அந்த எந்த 9 பேர் இறந்திருக்காங்க செக்யூரிட்டி பீப்புள், 9 people have died. 5 தீவிரவாதிகள் அந்த தாக்கல்ல 2001 இறந்த 9 பேருக்கு அப்பதான் இவங்க வந்து ஒரு அமைதி, அவங்களுடைய ஆத்மாக்கள் அமைதியா இருக்கணும்னு, சாந்தி அடையணும்னு ஒரு சின்ன அப்பதான் ஒரு பிரேயர்லாம் பிரார்த்தனை முடிச்சுட்டு உட்கார்றாங்க. அப்ப இது பண்ணது வெரி பேட் டேஸ்ட். நீ ப்ரொடெஸ்ட் பண்ணு, வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணு, இந்த அமோல் ஷிண்டேயும் நீலம் பண்ண மாதிரி, அது கூட தான் அத்துமீறல். பட் இது வந்து ஒரு பயங்கரவாதிகள் செய்யற ஒரு அத்துமீறல் மாதிரி. அது ஆல்ரெடி உள்ளேயே பிளான் பண்ணி கொண்டு வந்து வச்சதால அந்த உதவி செஞ்சவங்களை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்ல. ஐயோ இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, இதுக்குள்ள எல்லாத்தையும் கக்கிருப்பாங்க. நம்ம நாளைக்கு நீங்க 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கதையும் வெளியில வந்துடும். இது வந்து ஒரு அப்சல் குருவோ முஃப்டியோ அது மாதிரிலாம் இல்ல. இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், இவங்களை வந்து 2 குறுக்குனா எல்லாம் வெளியில வந்துடும். ஸோ பட் நீங்க முதல்ல சொன்னது கரெக்ட். அந்த கவனக்குறைவா இருந்துச்சு. எங்கேயோ ஒரு அப்சல் குருவோ, போன வாட்டி வந்த மாதிரி ஒரு லஷ்கர் இ தொய்பாவோ, ஒரு ஜெய்ஷ் இ முகமதோ அவங்க வந்திருந்தாங்கன்னா ஐயோ கதி கலங்கி போயிருக்கோம். நாங்களாம் என்ன ஆயிருக்கோம்னு. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க அந்த எம்பிஸ்க்குலாம் வந்து பெரிய அளவுலயே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சார். இதை பத்தி இதுக்கு ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். கட்டாயம்.